தோசை ரெடி இந்தா. வேணாம் 3 தோசை வச்சுருக்கேன். 3 சாப்பிடு. நீ நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும். 3 தோசை 4 தோசை கூட சாப்பிடு. எப்படின்னு பாரு சாம்பார். நீ சாப்பிடு முதல்ல நீ சாப்பிடு. எப்படின்னு பாரு டேஸ்ட் என்ன செம்மையாக இருக்குங்க. சாப்பிடு சூப்பராக. 100 தோசை எடுத்துனோட்டேன். 3 ஜாஸ்தி. சரி எனக்கு அங்கே தோசை ஆகிட்டு இருக்கு. ஏன் சொல்லுங்கள், அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும்ன்ட்டு. மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காத்து, மழை காத்து. மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை தூருது பார்த்தீங்களா? ரொம்ப ஈரம் கிடையாது, லைட்டாக தான் தூரின்னு இருக்கு. நேற்று கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் முன்னாடி கம்பேர் பண்ணால் நேற்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வெயில். நேற்று கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சுன்னு இருக்கு, கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அதாவது மழை பயங்கர பேர் மழை வேண்டாம் வெயில் வரும்னும். இப்போ என்னடா மழை வேணுன்றோம். அதான் இக்கரைக்கு அக்கறை வச்சேன். குளிப்பாட்டி முடித்தேன். அப்போ இதே காமிடா. வணக்கம். ட்ரெஸ் இல்லாமல் வெளியே போன்றான். இங்கே மரியாதை இந்த பாரு. வணக்கம் மட்டும் சொல்லு. வணக்கம். சவுண்டா சொல்லு. வணக்கம். சரி, ட்ரெஸ் மாற்றிக்கோ. தோசை எத்தனை நோட்டா? எத்தனை தோசை எத்தனை நோட்டா? எத்தனை தோசை வேணும்? 4. சரி, ஓகே. நம்ம தோசை எத்தனை வரேன்னா தோசை எதுனா சாம்பார் எதனா பண்ணுற டக்குன்ட்டு. ஓகே வாங்க. நீ லுங்கெல்லாம் போட்டு பண்ண கட்டிங்கன்னா பாய் சொல்லு. பாய். மூஞ்சி மட்டும் காமிட்டேன். சரி வைக்கப்படுறேன். சரி ஓகே. ரெடி பண்ணி இவனுக்கு குளிப்பாட்டி, வெயிலோ மழையோ இவனுக்கு குளிப்பாட்டி ஆகும். சரி சுரே ட்ரெஸ் மாற்றிக்கோ. நாங்கள் வேறு எங்கேயும் மழை பெஞ்சிருக்கு. சென்னையிலே எங்கள் 4-5 இடத்துல மழை பெஞ்சு தான் சொன்னாங்க. இங்கே தான் வேலைச்சல் தான் பெஞ்சால் நல்லாயிருக்கும். சரி ஓகே. கடலை மாவு இருக்கா? லேட் ஆகுமா? சரி ஓகே. அதாங்க நம்ம தேர்ந்து போனால் தான் கிடைக்காது. வேணும் கடலை மாவு ஒரு 4 கிலோ வேணும். சரி, நான் போய்ட்டு வந்து வாங்கிட்டு வேறு கடை வாங்கிக்கிறேன். நம்ம ராசியாக தான். ஒரு கடையில் ஒன்று போய் கேட்டு பார்த்தா இருக்காது. இப்போ இன்னொரு கடை போட்டால் அதுவும் இருக்காது. கடலை மாவு ஒரு 4 கிலோ பாக்கெட் வாங்கி வச்சுங்க. எப்போவுமே எல்லாத்தையும் யூஸ் ஆகும். ஒரு டக்குன்னு ஒரு வடகறி பண்ணலாம், டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்ணலாம். நான் எப்போ வச்சுருப்பேன், இப்போ காலி. இப்போ தம்பி தோசை கேட்டான், ஒரு சாம்பார் பண்ணோம். 2 வெங்காயம் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு இந்த கடலை மாவு கரைச்சி ஊற்றினா இன்ஸ்டன்ட் சாம்பார் இருக்குது. சரி, வேறு என்ன கடலை மாவு இருக்கான்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1/4 கிலோ கடலை மாவு 27 ரூபா 1/4 கிலோ. 50 ரூபா கொடுத்தேன். சில்லறை இல்லைன்ட்டாங்க. மிச்சம் என்ன பண்ணுறது? அதுக்கு இதனால தான் நான் குண்டா வரேன், தெரியுதுங்களா? இதனால தான் இங்கே வரேன். சரி, இது தாப்பா, மிக்சர் தாப்பா. 2 மிக்சர் சாப்பிட்டு ஒரு காப்பி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சில்லறை என்ன பண்ணுறது? அதான் நான் உடம்பு குண்டாகிறது தான் காரணம். எதுனா ஒரு ஸ்நாக்ஸ் எப்படின்னா டிவி பார்க்குறப்போ, கிரிக்கெட் பார்க்குறப்போ சாப்பிட்றேன். கொஞ்சம் கிளைமேட் டல்லாக தான் இருக்குது, வெயில் கம்மியாக இருக்குது இன்றைக்கி, தெரியுதுங்களா? வெயில் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. எங்கேயோ மழை பெய்யுது, அது எங்கே பெய்யுதுன்னு தெரில. ரொம்ப கூலிங்காக, நம்ம ஏரியா ரொம்ப கூலிங்காகவும் இருக்குது பாருங்க. மரம் நிறையா இருக்கும் எங்கள் ஏரியாவில். அதுதான் இங்கே எவ்வளோ இருக்குன்னா, உங்கள் கிராமத்து சைடில் எவ்வளோ இருக்கும்ல மரம்லாம். மரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெயில் தெரியாதுன்னுவாங்க. சரி, வீட்டுக்கு போகலாம் வாங்க. அந்த பக்கம் லைட்டாக மூடின்னு வர மாதிரி இருக்குது. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் வெயில் இப்போ கொஞ்சம் கடுமையாக அடிக்கும். காலைல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ வெயில் முன்னாடி சுரியன் அடிக்க தெரிஞ்சுக்கலாம் என் ஃபேஸில் அடிக்கிறது. ரைட், ஓகே. இப்போ நான் பண்ண போகிறது வந்து பேச்சுலர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு ஹாஸ்டலுக்கு ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, தனியார் ஹஸ்பண்டு செய்யலாம். அந்த மாதிரி வீட்டில் அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க, பசங்க என்ன பண்ண தெரியாது, ஈஸியாக பண்ணிடலாம். 1 வெங்காயம் 1 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிங்க. கடகடன்னு பண்ணுறோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல். இது ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாங்க. எதுவுமே இல்லையா, மாவு இருக்கா, ஊற்றணுமா, இது செஞ்ச மாவு முடிச்சு இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். 1 வெங்காயம் 1 தக்காளி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கடல் மாவு வாங்கி வந்தேன். 1 வெங்காயம்
ஒரு தக்காளி 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, சாம்பார் தூள், சக்தி சாம்பார், ஆச்சி சாம்பார், ஏவச்சு சாம்பார் தூள் இருந்தாலும் ஓகே. இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஐயோ माय गैस फ़ोन कर रही नहीं माई அவருங்க இந்த ஃபோன் करता இது கேஸ் காலேஜ் ஃபோன் பண்ணுவோம்ல, இப்போ பார்த்தா ஞாபகம் வருது. ரைட், ஓகே. எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும், ஐ மீன் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டோம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு வதங்கட்டும். மாதிரி இருக்குது. இப்போ தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. தக்காளி எங்கே வரையும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாம்பார் தூள் வீட்டில் இருந்தால் வீட்டில் அது போடுங்க, கடையில் இது சக்தி ஆக்கி ஏதோ ஒன்று. ஸோ 1 ஸ்பூன், ஒரே 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 2 உப்பு போட்டாச்சு. இதை ஒரு செகண்ட் கரைச்சிக்கலாம். எண்ணெயில் இப்படி பரட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பச்சை வாசனை டக்குன்னு போயிடும். கேட்கலாம். இந்த ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை ஏதோ ஒரு கஸ்டமர் கேர் லோன் ஒன்று கேட்குறாங்க. லோன் அப்புறம் வீட்டு வாசல் வந்து கதவு டமால்னு கட்டுவாங்க, வீடு எடுப்பாங்க. கடனில் தான் வாழ்வு சேர்ந்த வாழ்வு எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, தண்ணி ஊற்றலாம். நான் அந்த காலத்தில் சொல்லுவேன், கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்ட்டு. ஸோ கடன்றது எவ்வளோ மோசம் தெரியுங்களா. நைட்டு தூக்கம் வராது. பட்டினோட கூட தூங்கலாம், ஆனால் கடனோட தூங்க முடியாது இல்லையா. சரி, அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்குள்ள நம்ம வந்து இது வந்து ஒரே 1 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்து நல்லா அந்த உண்டை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடல் மாவு எடுத்திருக்கேன். ரொம்பலாம் கிடையாது. ரொம்ப ஊற்றினா அது ரொம்ப திக்காகிடும். ஒரே 1 ஸ்பூன் போதும். இதை வந்து தண்ணி ஊற்றி இந்த திப்பி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே பண்ணி இருந்தீங்கன்னா திப்பி இல்லாமல் கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கண்ணி தான் கண்டிப்பாக. இது என்ன கண்ணி யூஸ் பண்ணுறது என்னென்னா தெரியும். பக்கத்தில் வச்சா அது பக்கத்தில் வச்சேன்னா சரி. இந்த அந்த மாவு எடுக்கணும், கடமை கலந்து வச்சுருக்கேன். நல்லா திப்பி இல்லாமல் கலக்கியாச்சு. 1 ஸ்பூனு அதை நான் ஊற்ற போகிறேன். ஊற்றின எவ்வளோ திக்காவது மட்டும் பாருங்கள். ஊற்று, உங்கள் கையால் ஊற்று. நான் டக்குன்னு ஊற்றிடு. அவ்வளோதான். பாருங்கள், கலக்க திக்காகவும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சிங்க. கொதிக்கிற பார்த்து போட்டால் நல்லா வாசனைங்க வரும். எவ்வளோ தண்ணி எவ்வளோ திக்காகிட்டு பார்த்துனே இருங்க. சுமந்திரக்காளி இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஃபேமிலி டைம் அந்த சொல்லிட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டே யாராருக்கு யூஸ் ஆகுன்ட்டு. கொஞ்சம் ஒரு கொதி திக்காயிட்டு படப்படப்பட சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டு அவ்வளோதான், இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் போட்டு ஒரு கலரிட்டு ஊற்றி சாப்பிட வேண்டியது. அவ்வளோதான். இது வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, பாம்பே சட்னி சொல்லுவாங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் சரி பாம்பே சாம்பார் தானே. பாம்பே சட்னி கிடையாது, இன்ஸ்டன்ட் சாம்பார். என்ன தெரிஞ்சு வேறு எதனா பேர் சாம்பார், வேறு ஏதோ கும்பகோணத்தில் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். கடப்பா இது மாதிரி பண்ணாங்கன்னு தெரில. கொதிக்கிறப்போ தண்ணியாக இருந்துச்சு. அப்புறம் மாவு ஊற்றின போனால் கொஞ்சம் பட திக்காச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆற வச்ச அப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை இட்லிக்கோ தோசைக்கோ நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் தோசை சுட போகிறேன். இந்த தோசை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும் தோசை. ஸோ எங்கன்னா எந்த இடத்துல ஒருத்தரும் அப்படி பிடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. தோசை ரெடி. உங்கள் ஒய்ஃபு கொடுத்து நானும் சாப்பிட்ருவேன். தோசை ரெடி. இந்த வேணாம் 3 தோசை வச்சுருக்கேன். 3 சாப்பிடு. நீ நல்லா தான் நல்லா இருக்க முடியும். 3 தோசை 4 தோசை கூட சாப்பிடு. எப்படின்னு பாரு சாம்பார். நீ சாப்பிடு முதல்ல நீ சாப்பிடு. எப்படின்னு பாரு டேஸ்ட் என்ன செம்மையாக இருக்குங்க. சாப்பிடு சூப்பராக. 100 தோசை எடுத்து நோட்டேன். 3 ஜாஸ்தி. சரி எனக்கு அங்கே தோசை ஆகிட்டு இருக்கு. ஏன் சொல்லுங்கள், அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும்ட்டு. பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் துன்றதுக்கு. பொண்டாட்டி போன அப்புறம் ஒன்றுமே கிடைக்காது, கேட்டாலும் கிடைக்காது. அது வந்து மனைவி இழந்த கணவன் மகளுக்கு கண்டிப்பாக
தெரியும், அந்த வலியும் புரியும். ஏன்னா கண்ணதாசன் பாடின பாட்டை ஏற்றும்போது அதை நான் பாட்டேன். தந்தை வாழ்வு மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. தந்தைக்கென்று யாரும் இல்லை. நான் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், கதவு மூட்டு வந்துட்டேன். இந்த பாட்டு பண்ண திட்டுவாங்கன்ட்டு. கடவுள் புண்ணியத்தில் என் ஒய்ஃபு முன்னாடி நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா மாமியார் வந்து மருமக கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேமிலி மிங்கிள் ஆகினு ஏதோ வேலை செஞ்சு போயிடுவாங்க. ஆனால் நாமெல்லாம் தண்டத்தை உட்காந்துருப்போம் ஒரு மூலையில். அதுக்கு தான் கடவுள் டெய்லி வேண்டிக்கிறேன், அவங்கள முன்னாடி நான் போயிடணும். நான் சொன்ன தப்பு இல்லை, கரெக்டு தானே. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். நம்மளும் தோசை ஆகிடுச்சு, ஒரு தோசை அதில் போட்டேன். நம்மளுக்கு எப்பவும் கடாய் தோசை தான், அந்த கடல் ஒட்டினதெல்லாம் சாப்பிட்றோம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.